ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம ரெட் வைன் ஃபேஷியல் பாம் தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இது ஒரு பிஸ்னஸ் ஃபார்முலேஷனாக நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ரெட் வைன் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. நம்ம யூஸ் பண்ணுற ரெட் வைன் பார்த்திங்கன்னா நம்ம ரெட் வைன் எக்ஸ்ட்ராக்ட் வச்சு தான் இந்த ஃபேஷியல் பாம் ரெடி பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ரெட் வைன் நம்ம ஸ்கின்னில் இருக்கிற அந்த விங்கிள்ஸ், ஃபைன் லைன்ஸ்லாம் ரெடியூஸ் பண்ணும், ஏஜிங்கை குறைக்கும், பிக்மெண்டேஷன்ஸ், ஆக்னி, மார்க்ஸ் இதெல்லாம் ரெடியூஸ் பண்ணும், நம்ம ஸ்கின்னை நல்லா க்ளோவாக்குறக்கும், நல்லா லைட்டன் பண்ணுறதுக்கு, பிரைட்டன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். வாங்க அந்த ஃபேஷியல் பாம் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் பெல் சிம்லேயே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் ஆன்லைன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்லாம் வரும். நீங்களும் நம்ம சேனலை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அது பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி ரெட் வைன் பேஸே எடுத்துக்கிறேன். இது உங்களுக்கு எல்லா கெமிக்கல் ஷாப்ஸில் கிடைக்கும், இல்லை ஆன்லைனில் வாங்கிக்கோங்க. இன்றைக்கி நான் ஒரு 63 கிராம்ஸ் அளவுக்கு நான் ரெட் வைன் பேஸ் எடுத்திருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் கிளிசரின் பேஸ் கூட எடுத்து ரெட் வைன் ஆட் பண்ணிக்கலாம். பட் நான் ரெட் வைன் பேஸே எடுக்கிறதுனால நமக்கு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். ஸோ இது நான் குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிக்க போகிறேன். ரொம்ப குட்டி குட்டியாக பண்ணுங்கள். நான் இன்றைக்கி எடுத்த பேஸ் பார்த்திங்கன்னா 63 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். இதில் நமக்கு பார்த்திங்கன்னா ஒரு 20 to 25 பாம்ஸ் கிடைக்கும். ஃபேஷியல் பாம்ஸ்லாம் என்னென்னு ஆல்ரெடி ஒரு டீட்டெயிலான மஞ்சிஸ்டா ஃபேஷியல் பாமில் நான் சொல்லியிருப்பேன். அது பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் வைக்கிற பாருங்கள். கம்ப்ளீட் டீட்டெயில் ஃபேஷியல் பாம்னா எதுக்குனால யூஸ் பண்ணுறோம் எல்லாமே அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். இப்போ நம்ம இதை குட்டி குட்டியாக கட் பண்ணியாச்சு. இப்போ இதை நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். நம்ம இன்னைக்கு கம்மியாக பண்ணுறதுனால ஒரு சின்ன பவுலுக்கு மாற்றிக்கிறேன். அதுக்கு முன்னாடி அந்த பவுலை நம்ம ஸ்டெர்லைஸ் பண்ணிக்கணும். அதுக்கு நான் இன்றைக்கி ரப்பிங் ஆல்கஹால் போட்டு ஸ்ப்ரே பண்ணிவிட்டு டிஷ்யூ வச்சு நான் நல்லா தொடச்சி எடுத்துக்க போகிறேன். இப்போ இந்த பவுலில் நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற ரெட் வைன் பேஸை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸி தான். நிறைய பேர் இது மெல்டன் ப்ரோவும் இது ஒன்றா தானே இருக்குது அப்படின்னு கேட்டாங்க. பட் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் நம்ம நிறைய எசென்ஷியல் ஆயில் அதிகமாக ஆட் பண்ணுவோம். அந்த வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். கண்டிப்பாக அந்த வீடியோ பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இல்லை இதை பார்த்துட்டு போய் கூட அந்த வீடியோ பாருங்கள். இப்போ இதை நான் மெல்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். கொஞ்சம் லைட்டாக பாயில் ஆனதுக்கப்புறம் நான் அந்த பவுலை இந்த வாட்டரில் ப்ளேஸ் பண்ணுறேன். நம்ம கீழே இருக்கிற தண்ணி நம்ம சோப்பில் பற்றக்கூடாது, அதில் கேர்ஃபுல்லாக இருங்க. அதுக்கேற்ற மாதிரி பவுல்ஸ் யூஸ் பண்ணுங்கள். இப்போ இதை நம்ம நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த ரெட் வைன் எக்ஸ்ட்ராக்கை மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி 1 கிராம் எடுத்துக்கிறேன். ஏன்னா நம்ம 60 கிராம்ஸ் கிட்ட தான் நம்ம சோப் பேஸ் எடுத்துருக்கோம். அதனால் நான் 1 கிராம் எடுத்துக்கிறேன். இதில் ரொம்ப ஹைலி கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் இந்த ரெட் வைன் எக்ஸ்ட்ராக்ட். நீங்கள் இந்த ரெட் வைன் எக்ஸ்ட்ராக்ட் பதிலாக நான் ஆல்கஹால் ரெட் வைன் எக்ஸ்ட்ராக்ட் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நான் மோல்டை ஸ்டெர்லைஸ் பண்ணிக்கிறேன். ஐபி வச்சு நான் நல்லா ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட பேஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த பேஸை நான் இன்னொரு கண்டெய்னருக்கு மாற்றிக்கிறேன். கொஞ்சம் அது போர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி ஒரு கண்டெய்னர் மாற்றி நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த ரெட் வைன் எக்ஸ்ட்ராக்டை ஆட் பண்ணிக்கலாம். 1 ml எக்ஸ்ட்ராக்கு நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது ஃபேஷியல் பாம்புனால நம்ம 1 ml ஆட் பண்ணுறோம். இதுவே மெல்டன் ப்ரோங்கும்போது நம்ம இவ்வளோ ஆட் பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம இன்றைக்கி எடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா 63 கிராம் தான் பேஸ் எடுத்துருக்கோம். ஸோ இதுக்கு நம்ம இது அதிகம் தான். பட் இது ஃபேஷியல் பாம் நம்ம ஒரு 10 to 20 days கொஞ்சம் தான் இது யூஸ் பண்ணுறதுனால இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் நான் ஒரு எசென்ஷியல் ஆயில் 1 ml கிட்ட எடுத்திருக்கேன். ஒரே எசென்ஷியல் ஆயில் நான் 1 ml கிட்ட எடுத்திருக்கேன். இப்போ நான் இதுக்கு பதிலாக நீங்கள் ஒரு 3 எசென்ஷியல் ஆயில் ஒரு 3 ட்ராப்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம சீக்கிரமாக மிக்ஸ் பண்ணணும், இல்லைனா கெட்டி ஆயிரும். இப்போ இதை நான் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு போப் பண்ணிக்கிறேன். நான் எல்லாத்துலேயும் அப்படியே போப் பண்ணிக்கிறேன். ஃபேஷியல் பாம் பொறுத்த வரைக்கும் நம்ம டக்குன்னு ஒவ்வொன்றா பண்ணிகிட்டு இருந்தோம்னா நம்மளோட சோப் பேஸ் சீக்கிரமாக கெட்டியாகி வேஸ்ட் ஆயிரும். ஸோ நம்ம டக்குன்னு இந்த மாதிரி போப் பண்ணி எடுத்துடணும். இது பண்ணிவிட்டு இதுக்கு மேலேயே ஐபி ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. அந்த வீடியோ மிஸ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஸ்பேச்சுலாஸ் வச்சு ஈவன் பண்ணிங்கன்னா அது ஈவன் ஆயிரும். அதுக்கப்புறம் இதை அப்படியே நீங்கள் ஒரு 2 hours வச்சிங்கன்னா போதும். அதுக்கப்புறம் நம்ம அன்மோல்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ 2 hours ஆயிடுச்சு. ஜஸ்ட் மேலே இருக்கிறதுல லைட்டாக இந்த மாதிரி சிசர் வச்சு எடுத்துட்டிங்கன்னா நம்மளோட அந்த ஹார்ட் ஷேப் பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக வரும். ஸோ அதுக்காக ஃபஸ்ட்டு மேலே இருக்கிற இந்த பேஸ் எல்லாம் நம்ம எடுத்துடலாம். இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை நீங்கள் திரும்ப மெல்ட் பண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம மோல்ட்லேருந்து அன்மோல்ட் பண்ணிக்கலாம் நம்மளோட ஃபேஷியல் பாம்ஸ்லாம். இதை பார்த்திங்கன்னா நீங்கள்
ஒரு 2 வீக்ஸ்க்கு ஒன்ஸ் மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இல்லை ஏதாவது ஃபங்க்ஷன் போகிறீங்கன்னா அந்த டைம் வந்து யூஸ் பண்ணுங்கள். நம்ம ஸ்கின் நல்லா பிரைட்டாக இருக்கும். நம்ம இது வந்து யூஸ் பண்ணுறதுனால நம்ம ஸ்கின்னை வந்து நல்ல ஒரு க்ளோ கொடுக்கும். பிக்மெண்டேஷன்ஸ் இருந்தால் ரெடியூஸ் ஆகும். ஃபைன் லைன்ஸ் விங்கிள்ஸ் இருந்தாலும் நல்லாவே க்யூர் பண்ணும். இது நல்லா வந்து இது கரையிற அளவுக்கு நீங்கள் உங்கள் ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா வந்து ட்ரை ஆகிட்டே தான் இருக்கும். நீங்கள் லைட்டாக ஒரு தண்ணி வந்து ஸ்ப்ரே பண்ணி நீங்கள் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு பண்ணுங்கள். அப்படி உங்களால் பண்ண முடியலைன்னா ஹாஃப் கூட பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திரும்பவும் அந்த பாமை நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. அவ்வளோதான். அதுக்கப்புறம் நீங்கள் அடுத்தது இன்னொரு 2 வீக்ஸ்க்கு அப்புறம் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் வேறு பாம்ஸ் தான் யூஸ் பண்ணணும். பாதி யூஸ் பண்ணிவிட்டு பாதி வைக்கக்கூடாது. இது பார்த்திங்கன்னா எல்லா டைப்ஸ்க்கும் செட் ஆகும். பட் நீங்கள் ஒரு பேட்ச் டெஸ்ட் எடுத்துக்கோங்க. யாராக இருந்தாலும் ஒரு பேட்ச் டெஸ்ட் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. இது பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ 100 கிராம் எடுக்கிறீங்கன்னா நான் இப்போ சொன்ன இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து டபுளாக எடுத்துக்கோங்க. எசென்ஷியல் ஆயில் அது உங்கள் விருப்பம். எத்தனை எசென்ஷியல் ஆயில் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு எசென்ஷியல் ஆயில் பார்த்தீங்கன்னா 3 ட்ராப்ஸ் ஆட் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் ரெட் ஒயின் எக்ஸ்ட்ராக் ஆட் பண்ணுற மாதிரி இருந்தால் 50 கிராமுக்கு நீங்கள் வந்து 1 கிராம் எடுத்துக்கலாம். அதே 100 கிராம்னா நீங்கள் 2 கிராம் எடுத்துக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் வந்து நான் ஆல்கஹால் ஒயின் எடுக்கிற மாதிரி இருந்தால் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து 100 கிராமுக்கு நீங்கள் ஒரு 5 ml கிட்ட நீங்கள் வந்து அந்த நான் ஆல்கஹால் ஒயின் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். அதான் ஸ்கின்னுக்கு சேஃபானது. ஓகேங்களா? இது வந்து நீங்கள் இதை பண்ணிக்கலாம். ஓகே, இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன். பை, டேக் கேர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.